வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை கோட்டத்தின் சார்பாக கொடைக்கானல் ரோடு வாடிப்பட்டி இடையே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த டீட்டெயிலை தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16848 செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாளை 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் செங்கோட்டையிலிருந்து வழக்கம் போல் புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் திருநெல்வேலி வரும். திருநெல்வேலியிலிருந்து விருதுநகரும் வரும். விருதுநகரிலிருந்து மதுரை திண்டுக்கல் செல்லாது. அதற்கு பதிலாக காரைக்குடி, மானாமதுரை, புதுக்கோட்டை வழியாக திருச்சி போய் அங்கே இருந்து மயிலாடுதுறை செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16847 அப்படிங்கிற நம்பரில் மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும், அதற்கு அடுத்து 11ஆம் தேதி ஊடையில் 9, 10 அந்த தேதிகள் கிடையாது. இந்த தேதிகளில் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். திருச்சியிலிருந்து வரக்கூடிய இந்த ரயிலானது புதுக்கோட்டை, காரைக்குடி, மானாமதுரை வழியாக விருதுநகர் வந்து அங்கே இருந்து திருநெல்வேலி, செங்கோட்டைக்கு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரயிலானது செங்கோட்டைக்கு டைரெக்டாக விருதுநகர்லேருந்து போயிடும். திருநெல்வேலி வழியாக இயங்காது அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 12666 கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வழக்கமான பாதையாகிய விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகரிலிருந்து மதுரை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது திருச்சிக்கு காரைக்குடி, மானாமதுரை, புதுக்கோட்டை வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தேதியை குறிச்சிக்குங்க, 7ஆம் தேதி. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16688 திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவதேவி கட்ரா வரைக்கும் கிட்டத்தட்ட பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த ரயில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்சி வரைக்கும் நார்மலான ரூட்டில் போகும். அங்கே இருந்து திரும்ப ஈரோடு, சேலம் வழியாக திருப்பதி வழியாக இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் மாற்றுப்பாதையில் இயங்குகிறது. இந்த ரயிலுக்கான தேதி அப்படிங்கிறது 12ஆம் தேதி. வர 12ஆம் தேதி இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கலுக்கு வராது. அதனால் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16322 கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூரிலிருந்து புறப்படும். கோயம்புத்தூரில் இருந்து திருப்பூர், ஈரோடு, கரூர் வழியாக திண்டுக்கல் வரைக்கும் மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படுவதாக தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது. இது மதுரை கோட்டத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு மட்டும்தான். இன்னும் பல்வேறு கோட்டங்களில் பல பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இந்த ரயில்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் ரத்து செய்யப்படுவது அல்லது மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் நிறைய ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் 5 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதில் ஒரு ரயில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி திண்டுக்கல் வரைக்கும் தான் இயங்கும். இந்த தேதிகளில் நீங்கள் கன்னியாகுமரி போகணும் அப்படின்னா நாகர்கோவில் வர இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம், அல்லது திருநெல்வேலி போய் மாறிக்கலாம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த 5 ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் உடனடியாக சென்று சேரும். இதில் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்பதிவு செய்த ரயில்களுக்கு பயணிகளுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும். முன்பதிவு செய்யப்படாத ரயில்களுக்கு தான் நம்ம இந்த முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு வீடியோவில்